லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு முட்டை சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு எல்லாத்தையும் போட்டு கடைசியாக ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு எக்கை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூடான சாதத்தை சேர்த்து இந்த மாதிரி கலர்னா முட்டை சாதம் ரெடி. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கேரட் ஃப்ரை தான் பண்ணேன். ஆக்சுவலி கேரட் சாதம் தான் பண்ணலான்னு நினச்சேன். கடைசியில் வேணான்னு சொல்லிட்டான், முட்டை சாதம் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் முட்டை சாதம் பண்ணியாச்சு. கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, இதுக்கான ஆன்சர் யார் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பிரெட், அவுல், அப்புறம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை சேர்த்து ஸ்நாக்ஸ் வச்சாச்சு. இந்த முட்டை சாதத்தை கிளறி கொடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாம் நம்ம வாய்க்கு தான் போகும். பேலன்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க இன்றைக்கி சாப்பிட்ல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் எடுத்து சாப்பிட்டேன். டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு சிங்கில் பாத்திரத்தை போட்டுற வேண்டியதான். அப்புறம் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.